வீரபுடி துரிச்சாதனை தன் அண்ணனாகப்பட்டு டெல்லி அஷ்டாபுரத்தை வேந்தன் துரியாரமன் அழைக்க துரியாரமன் சபைக்கு தருவா. அப்பா யாகப்பட்ட கோபத்துல இருக்கிறோம். ஏடா கோபத்துல புங்குதா சொல்லிட்டு மக்களவன் கோபத்துல புங்குதா இருக்கிறான். இல்ல ஒடுவும் தலை ஏமாமா கோமாளி செத்துட்டு இருக்கிற நாயம் பேசிட்டு இருக்கிறேன். ஒண்ணு வாங்குவாங்க நீ கோமாளி வேச மாட்டா அடித்தா எப்படி போற எங்கேயோ போற தலைவர் நாயெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறோம். எங்கேயோ போற தலை பார்த்தா எங்கேயோ போற தலைவர் பார்த்தா அப்படி தெரியுதா பார்த்தா நல்ல ஜாதிக்கு போட்டு என் மேல கை வைக்க மாட்டான். அப்பா 2 அடி மீதி போச்சு. யாராவது அடிக்கிறாங்களா அவங்க நல்லா இருக்கட்டும். நல்ல
அடிக்கிறீங்களா? நல்லா இருக்கட்டும். அடிக்கிறீங்களா? நல்லா இருக்கட்டும். அடிக்கிறீங்களா? நல்லா இருக்கட்டும். அப்பனா நான் தப்பு. ஏன்னா அப்படி சத்தம் அது ஊராகி சத்தம் போடுவாங்க, சட்டை போடுவாங்க. உள்ள விட்டாட்டுனா இருந்தாலும் வீராக அமுதரிக்கும். ஆமாண்டா. ஆமாடா. நீ கொடுங்கடா. நம்மள வாங்கலாம் யாசகம் போயிருக்கா. அதுக்கெல்லாம் கோச்சிட்டு போனா எப்படிவா? அப்படித்தான் இருக்கு. மாபெரும் புண்ணிய சபை. ஆமாங்க. சபையில் ஆனாக பிறந்த அப்பமார்களும் அது காலைய கோயில் அளவு கொத்துற நான் கேட்டுக்கிறேன். அது அப்படித்தான். யாவற்ற சபைகளும் நிறுதுள்ள சபை. ஆமா. என்ன ஒரு கலைச்சலா இருக்குது அப்படி? அது அப்படித்தான் இருக்கு. அமைதியாரு நம்ம கம்பெனி எம்மந்துக்கோம். சத்தம் போடாதீங்க. சத்தம் பண்ணாதீங்க. அதான் ரவுச்சி பண்ணுங்க. இல்ல நாமளும் கம்முன்னு அவங்களும் கம்முன்னு மாட்டேங்கிறாங்க. நாம ஏதோ பேசிக்கிட்டே இருக்கலாங்க. வாங்க கோயிலுக்கு வரி கொடுத்துருக்காங்க, சண்டை போட்டுவாங்க, உத போட்டுவாங்க, என்னமோ பண்ணுவாங்க, கொலை விட்டு நம்ம கூப்பிட்டுதான் அவங்க பாட்டுல பேசிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன வந்தது? என்ன சொல்றேன்? ஆமாங்க. அது இடம் பிடிக்கிறாங்க. நாட்டுக்கு நாடு பேரும் புகழும் தெரிந்த நாட்டின் பேர் என்ன? என்ன வரும்போது சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஊரு பேர் தெரியாது. ஆறு நக்கத்து காத்து போட்டீங்க. சரி எல்லாமே சொந்த ஊர் தான்டா. அப்ப சொல்லி சாமி மூடிக்கிட்டு நானா வேண்டான்னு. நல்ல மனுஷன். அப்ப நீ எதுக்கு இல்ல நீ எதுக்கு முன்னாடி நிக்கிற? நான் லொகேஷன் போடுறோம் கரெக்டா போட்டு எங்க மத்தர கரெக்டா போட்டு வந்துட்டா. நீங்க தான் அலுப்பு பண்ணிட்டு எங்கெங்கே சொல்லிட்டு போறீங்க. என்ன ஊர்னு போட்டு விட்டேன். என்ன ஊர்னு போட்டு விட்டேன். அவரை கேள்வி அது மருமகம் தான் வேற ஆளா? கேள முடியல. சரி என்ன ஊர் நீ தான் சொல்ல. எனக்கு தெரியாது சாமி. குண்டத்து பண்ணி அங்கட கொடுத்தாங்க, உங்க உணவு விட்டுட்டாங்க. சொல்ற என்ன ஊரு? என்ன ஊரு? செம்புளிச்சாம்பாளையம். செம்புளிச்சாம்பாளையம். என்ன செம்புளிச்சாம்பாளையம் என்றால் நமக்கு ஒரு சொந்த தாய் திருநாடு. சூப்பர். என்ன கோயில்? வேப்பமரத்து முனியப்பன். இந்த வேப்பமரத்தை மேய்வதற்காக வேண்டி அம்மா அங்கதான் போகணும். 5 ஊர் தான் போகணும். நீ சம்பளம் வாங்க. நீ தாத்தா செம்புளிச்சாம்பாளையம் வேப்பமரத்தை மேய் போயிட்டு சொன்ன. உனக்கு செத்து போனா செத்து போவியா? நீ தானே சொன்ன. நான் சொல்றேன்னு சொல்லி உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? என்ன ஊருது? தெரியாது. தெரியாத ஊருக்கு எப்படி வர்றான்? நான் வாங்க தமிழுக்கு நான் சொல்லிவிட்டு மூடிட்டு நீ சொல்லு. என்ன செம்பட்டப்பட்டி என்றால் நமக்கு ஒரு சொந்த தாய் திருநாடு. இத்தாய் திருநாட்டில் எழுதருடைய உலகமெல்லாம் வரலாறுக்கும் எனும் சக்தி தத்தி நித்திரித்து ஆதிபரா சக்தி அம்பி அமது காலிரி அமலச்சூழி. வணக்கம். நான் டீ சொல்லணும். யாருக்கு படி நீ போக எடுக்கிறது யாரும் கூப்பிடுறது? வணக்கம். வணக்கம். போட்டியா? வணக்கம். வணக்கம். கொஞ்சம் டீ சொல்லுங்க. ஓய் விடி விடி நாங்களே கோயிலா என்ன ஒரு மொட்டை கலங்கி போச்சுறப்பா. முட்டை போட்டு போவோம் போண்டையில போயிட்டு போறாங்க. சில்லறீங்க சொல்லி இல்லையா? வேலை சரியா கிடக்குதா? காலையில மக்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் பேர் ஒன்றா சேர்ந்து இந்த மாரியம்மனுக்காக ஓரிரவி நாடகம் அரங்கேற்ற வைத்துள்ளார். நாடகம் பொம்பளைக்கு ரொம்ப பிடிச்ச நாடகம். பெண் இல்லைன்னு ஆண் இல்லை, ஆண் இல்லைன்னா பெண் இல்ல. ஊர்ல கோயில்ல கூத்து இல்ல, கூட்டு தான் கிடக்கணும். இந்த வருஷம் வந்து நம்ம சேர்த்து ஆடுதுங்க. அடுத்த வருஷம் நாமளே தான் வந்து ஆடணும். அப்படி அப்படி பொம்பளைக்கு பிடிக்கும். அறிவா நாடகம் சீத்தமிழ் போறாங்க. செம்பருத்தி வெள்ளை தந்தது கதவு பூவே பூத்தோடவா யாருடி நீ மோகனி
இன்னொரு டைம் சொல்லுங்களா? சொல்ல வேணாம். இதெல்லாம் நாடகம் தான். அது வந்து டிவி சீரியல். நீ தானே நாடகம் கேட்ட. அதான் வெயிட்டுள்ள நாடகம் என்னடா? அறிவே நாடகம். ஸ்ரீ மகாபாரதம் ஒரு பாகம் வழங்கப்பட்ட. ஆமாங்க. சொல்லுப்பா. முன்னெல்லாம் அதான் பாகம் வழங்கப்பட்ட அபிமன்யு சுந்தரி கல்யாணம். எப்படி? இல்லை என்றால் வல்லக்கருக்கன் சண்டை. வல்லரக்கன் சண்டை. வல்லரக்கன் சண்டை. அபிமன்யு சுந்தரி கல்யாணம். தமிழ்ல தானே பேசுறேன். நாடகத்தில் ராஜா நீ சொல்லி போடு என்ன நாடகம். எமது பயிரண்டா என்ன நாடகம் சொல்லி போடுங்க. அபிமன்யு சுந்தரி கல்யாணம். இல்ல நீ சொல்ல வேண்டாம், அப்பா அம்மா பேசுறேன். சபைக்கு நீங்க வந்தீங்களே, நீங்க யாரும், உங்களோட பேர் என்ன? வணங்காத முடியும். வணங்காத முடியும் போட்டுருவேன், செத்து போயிருவேன், சம்பளத்துக்கு நக்கி போடுவேன். மன்னாதி மன்னன், மன்னாதி மன்னன், மகட முடிவாதன், வயிறு பிடிக்க வேந்தன். அப்ப யா கொஞ்சம் நான் போட மாட்டாங்க. சரி விட்டுருங்க. மகட முடிவாதன் அத்தையும் மனசுல வச்சுக்க, ஆயில வராது. மகட முடிவாதன், என்னங்க மகட முடிவாதன், ராஜாதி ராஜன். நல்ல படம், ரஜினி படம். 25 தடவை பாத்துக்கிறேன். போஸ்டர் நான் சொல்லக்கூடிய வார்த்தை அது ரஜினி படம் சாமி. நான் சொல்லக்கூடிய வார்த்தை. சரி விட, இது பிள்ளையா விட்டுரு.
ராஜா மார்த்தாண்டன். ராஜா மாட்டத்தான்றான். ஏன் என்ன காரணம்? அவன் இப்ப அவன் சனம் பண்றதுக்கு வழி இல்லையாட்டுக்குது. என்னடா ராஜா மார்த்தாண்டன்? ராஜா மார்த்தாண்டன். ராஜா கிரீடாதிபதி. ராஜா திருட்டு முறைக்கிறது பார்த்தாவே இங்க பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ராஜா கிரீடாதிபதி. ராஜா திருட்டு பாடுபட்டு இப்பதான் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அடிச்சா விட்டு 5 ரூபாய் சொல்ற முடிச்சா கொடுக்க போறேன். நாளைக்கு வார தேகத்துக்கு அந்த கொண்டு கொடுத்துறேன். ராஜா மார்த்தாண்டன். ராஜா கிரீடாதிபதி. ராஜா திருடாதிபதி. மன்னன் பரம்பரையிலே பிறந்த மன்னன் பரம்பரையிலே பிறந்த பணங்காத முடியும் இணங்காத நெஞ்சு படித்த இணங்காத நெஞ்சு படித்த வெட்டால் சரிகரம் படித்த வேதாந்தம் சரீரம் படித்த எமது வையார் பையார். பையார் 55 நாட்டுக்கு வேக சக்கரவர்த்தியா விளங்க விட்டா செம்மி கட்டிங்க எவ்வளோ சேவிங்க எவ்வளோ என்னது சக்கர கத்தி ஏடா தாயேரி சக்கரவர்த்தியா விளங்க விட்ட சக்கரவர்த்தி விளங்க விட்டு எமது வையார். ஆமாடா. என்ன ஆமாடா அதே பேரு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எமது வயிறோ துரியாதே. யார் வந்தாலுமே எங்களை தான் சரி மறுத்து உங்களோட பேர துரியார மன்னன்.